தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். பிரசித்தி பெற்ற சபரிமலை ஐயப்பன் கோவிலில் கருவறைக்கு முன் உள்ள இரு துவார பாலகர் சிலைகளில் அமைக்கப்பட்டிருந்த தங்க பீடம் காணாமல் போன நிலையில் நன்கொடையாளரின் உறவினர் வீட்டில் இருந்து அது மீட்கப்பட்டுள்ளது. கேரளாவின் பத்தினம்திட்டா மாவட்டத்தில் அமைந்துள்ள சபரிமலை ஐயப்பன் கோவிலின் கருவறைக்கு முன் உள்ள இரு துவாரபாலகர் சிலைகளுக்கு தங்க முலாம் பூசப்பட்ட செப்பு தகடுகள் அணிவிக்கப்பட்டிருந்தன. சமீபத்தில் கோவிலின் சிறப்பு ஆணையரின் அனுமதி இல்லாமல் இந்த தங்க கவசங்களை தேவசம் போர்டு எடுத்துச் சென்று பழுது பார்த்ததாக புகார் எழுந்தது. மேலும் அகற்றும் போது 42 கிலோவாக இருந்த தங்க கவசம் மீண்டும் பொருத்தும் போது 4 கிலோ எடை குறைந்து இருந்ததாக குற்றம் சாட்டப்பட்டது. இது தொடர்பான வழக்கை விசாரித்த கேரள உயர்நீதிமன்றம் கோவிலின் சிறப்பு கமிஷனரின் அனுமதியின்றி தங்க கவசத்தை அகற்றியதற்கு கண்டனம் தெரிவித்தது மட்டுமல்லாமல் மாயமான தங்கம் குறித்த விவரங்களை தாக்கல் செய்ய வேண்டும் என உத்தரவிட்டிருந்தது. மேலும் 2019ஆம் ஆண்டில் தான் வழங்கிய துவார பாலகர்கள் தங்க பீடமும் காணாமல் போனதாக நன்கொடையாளர் உன்னிகிருஷ்ணன் பொட்டி புகார் அளித்ததால் துவாரபாலகர்கள் தங்க கவசங்கள் விவகாரம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இதைத் தொடர்ந்து காணாமல் போனதாக கூறப்பட்ட தங்க பீடம் குறித்து SP சுனில்குமார் தலைமையிலான தேவசம் போர்டு விஜிலன்ஸ் குழு விசாரணை நடத்திய போது திருவனந்தபுரத்தில் உள்ள நன்கொடையாளர் உன்னிகிருஷ்ணனின் உறவினர் வீட்டில் அந்த பீடம் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. உடனடியாக அதை பறிமுதல் செய்த SP சுனில்குமார் அடங்கிய குழு அதை தேவசம் போர்டு வசம் ஒப்படைத்தது. பெங்களூருவைச் சேர்ந்த நன்கொடையாளர் உன்னிகிருஷ்ணன் இதுகுறித்து பேசுகையில் கோட்டயத்தில் உள்ள தனது ஊழியர் வாசுதேவனிடம் தங்க பீடம் இருப்பது பற்றி தனக்கு தெரியாது என்று தெரிவித்துள்ளார்.